Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி நம்ம எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத எஸ்எம்சி பேஸ்ட் அனலைஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் ப்ரீ மார்க்கெட்டாக அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே ப்ளைனாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணி பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் பெஸ்ட்டு. அதான் ப்ராஃபிட், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படி பர்சனல் டெலகிராம் லிங்க் உங்களுக்கு அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குரூப் லிங்க்குக்கு போகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஆஃப்டர் அக்டோபருக்கு மேலே நம்மளோட அப்டேட் எல்லாமே குரூப்பில் வர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக டெலகிராம் குரூப்பில் எல்லாருமே ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ அப்படி டெலகிராம் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணால் போய்டும். என்ன காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா காண்டாக்ட் ஜெகன் அப்படின்னு போட்டிங்கன்னா டெலகிராமில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் வந்துடும். இது நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட ரெக்கார்டிங் கோர்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ இந்த மந்த்து தான் எண்டு. இந்த மந்த் எண்டுக்குள்ளே பை பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக பை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் கோர்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஒன்லி லைவ் கிளாஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஒன்லி லைவ் கிளாஸ் மட்டும்தான் இருக்கும். நோ ரெக்கார்டிங் கிளாஸஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் கண்டக்ட் பண்ணுற ரீசன், ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிற பிளான் இல்லை. பட் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான ரீசன் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு அப்டேட் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி அப்டேட் கொடுத்ததில் சில விஷயங்கள் நான் ட்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை தான் ஏன் பண்ண வேணாம் அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ. இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்காக எக்ஸ்பிளைன் பண்ண இருந்தேன். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூடியூப்பில் போடுறேன் ரெக்கார்ட் பண்ணி. ஓகேங்களா? ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு செஷன் என்ட்ரியை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட பேசின ஒரு டிஸ்கஷன் வீடியோ ஒரு பெரிய வீடியோ இருக்குது. ஓகேங்களா? ஃபுல் நாலேஜபிள் வீடியோ. செஷன் என்ட்ரி எப்படி மேனிபுலேட் பண்ணுறான், எப்படி என்னென்ன பண்ணுறான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்றத பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ ஒன்று இருக்குது. ஸோ இந்த வீடியோக்கு எனக்கு 100 லைக் வருது அப்படின்னா அந்த வீடியோ உடனே அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? எதுக்கு இப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக்ஸ் ரொம்ப கம்மியாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் 100 லைக் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நீங்கள் போடணும். என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க, என்னோடய கண்டென்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு ஃபீட்பேக்காக எனக்கு கமெண்டில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு போயிடும். 4 ஹவரில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தோம், டிஸ்கார்டில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் நம்ம செல் கொடுத்துருக்கோம். அடுத்தது கன்ஃபர்மேஷன் மேலே போயிட்டு எடுத்துகிட்டு இந்த லோவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது இந்த டிமாண்டில் நோ இன்டிஸ்மெண்ட், பை போக வேணாம், 50% சான்ஸ் இருக்குது, 50% போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் எக்ஸியூவிஸ்டில் ஏதாவது என்ட்ரி கொடுத்தனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ என்ட்ரி. நான் என்ட்ரி இது வரைக்குமே என்ட்ரி நான் கொடுக்கல, ஆனால் இப்போ என்ட்ரி கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஆனால் ஒரு கன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்கான். ஆனால் அந்த கன்ஃபர்மேஷனில் நான் எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கல ஒரு செல்லுக்கு. ஓகேங்களா? சரி, ஏன் அப்படின்றத பார்க்கலாம். சரி, இப்போது கன்ஃபர்மேஷன் எப்படி கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் கோல்டில் இங்கே ஒரு பிஓஎஸ் பண்ணியிருக்கான். இந்த பிஓஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஐடிஎம்மை அடிச்சுட்டு பிஓஎஸ் பண்ணியிருக்கான். இங்கே ஒரு சப்ளை இருக்குது. அதுக்கு முன்னாடி நமக்கு சூப்பரான ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி மேலே ஒரு சப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்டியூஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லோ எடுத்திருக்கான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இப்படி எடுப்பான் தான் என்னோடய ஐடியா. ஓகேங்களா? இப்படி எடுப்பான் அப்படின்ற ஒரு ஐடியா.
ஸோ இங்கே கீழே ஒரு டிமாண்ட் இருக்குது, அதுக்கு ஒரு சின்ன ஒரு சப்ளை எடுத்துகிட்டு கீழே வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது, நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போது நமக்கு இது நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன். மேபி என்னை ஃபாலோ பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும். இந்த டிமாண்டில் இருந்து பை இருக்குது, பை இருக்குது, பை பண்ணுங்க, பை பண்ணுங்க அப்படின்ட்டு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ மார்க்கெட் டெய்லி டிமாண்டுக்கு வந்துட்டான், 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட் வந்துட்டான், ஃபெயிலியர் பண்ணல, 15 மினிட்ஸ். ஓகேங்களா? 15 மினிட்ஸில் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஹையை வந்து நம்ம சோச்சா எடுத்தோமா, இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டை நம்ம பைக்கு வந்து எடுத்திருக்கோம். ஸோ 1 ஹவர் போயிட்டு ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 ஹவர் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த என்டையர் டிமாண்டை வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இந்த என்டையர் டிமாண்டை நம்ம பைக்கு எடுத்திருக்கோம். சரி, இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வராமல் இங்கே ஒரு பிஓஎஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த டிமாண்டுக்கு வருவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வருவான். அதுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சப்ளை கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் வந்து வரலாம். ஓகேங்களா? ஏதாவது மேலே இருக்கக்கூடிய சப்ளை கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் வரலாம். அப்போ அந்த சப்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலிடான ஒரு சப்ளைவாக இருக்கணும். ஒரு வேலிடான சப்ளைவாக இருந்தால் நமக்கு பெனிஃபிட்டாக மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வேலிடான சப்ளை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவர் வந்து போகிறோம். 4 ஹவர் போகிறோம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க்கில், அதாவது ரெட் கலரில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை நமக்கு ஹைலி வேலிட். எதுக்கு அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிஓஎஸா, மேலே இருக்கக்கூடிய சப்ளை எக்ஸ்ட்ரீம் இன்டிஸ்மெண்ட். ஓகேங்களா? திஸ் இஸ் நாட் ஃப்ளிப், இது ஃப்ளிப்பு கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது, இந்த இடத்துல சப்ளை இருக்குல்ல, இதையும் எடுக்கலாம் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளைக்கு நமக்கு நோ இன்டிஸ்மெண்ட். ஓகேங்களா? இந்த சப்ளைக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லை, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த சப்ளை எப்படி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் நமக்கு இந்த இடத்துல லோ ஹண்ட்டு, அப்புறம் எகைன் லோ ஹண்ட்டு, ஹை ஹண்ட்டு மேனிபுலேட் பண்ணி இங்கே ஒரு விக்கை இப்படி அடிச்சுட்டு இந்த இடத்துல அப்படி அடிச்சுட்டு கீழே வந்து போகிறோம். ஓகேங்களா? அப்போது இங்கே நமக்கு பவர் இருக்குது, அதாவது நமக்கு இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குது. ஸோ 4 ஹவர் வரும், அதே மூமெண்ட்டு தான் 4 ஹவரில் சப்ளை இருக்குது, உள்ள ரீஃபண்ட்மெண்ட்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம எடுத்தது ஓகேங்களா, உள்ள ரீஃபண்ட்மெண்ட்டாக இருக்குது. அப்போது இது ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட். லிக்விடிட்டி மூமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஆனால் இதில் என்ன இல்லைன்னா தெர் இஸ் நோ இன்டிஸ்மெண்ட். ஓகேங்களா? இன்டிஸ்மெண்ட்டே இல்லை. அப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிடலாம், இன்டிஸ்மெண்ட் இல்லாதனால. ஓகேங்களா? மார்க்கெட் மேலே போயிடலாம். ஓகே, இப்போ மேலே போகணும்னா இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. எந்த சப்ளை பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ளையும் பெஸ்ட்டு தான், இதுவும் பெஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஏன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம இது மார்க்கெட் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த சப்ளைக்கு வந்துட்டான், கன்ஃபர்மேஷன் வந்து எப்படி பண்ணுறான் அப்படின்னு பார்ப்போமா? ஸோ 15 மினிட்ஸ் போகிறோம். நான் என்ன சொல்லியிருந்தேன், 50% வந்தால் தான் என்ட்ரி அப்படின்ட்டு நம்மளோட டிஸ்கார்டில் வந்து சொல்லியிருக்கேன். 50% வரணும், மார்க்கிங்கும் போட்டிருக்கேன், அங்கே தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல 50% வந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறான், பிஒய்ஸ் வந்து பண்ணுறான். ஓகேங்களா? பிஒய்ஸ் தானே, இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து பண்ணுறோம். ஸோ 4 ஹவர்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், 15 மினிட்ஸ் வரும். இப்போது இந்த இடத்துல இது ரீஃபண்ட்மெண்ட், அண்டர்ஸ்டாண்டா, இது ரீஃபண்ட்மெண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 5 மினிட்டுக்கு போகிறோம். இப்போ 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரக்சர் பிரேக்காக இருக்குது, ரைட்டா? இந்த இடத்துல சோச்சா இருக்கா? ஓகேங்களா? அப்போது இந்த சோச்சுக்கு தேர் இஸ் நோ இன்டிஸ்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அப்போது இந்த சப்ளையில் நம்ம செல் போவோமா? புரியுதுங்களா? இந்த சப்ளையில் நம்ம செல் போவோமா? இந்த இடத்துல நான் எதுக்கு எந்த ஒரு என்ட்ரியுமே நான் கொடுக்கல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் இது வரைக்குமே என்ட்ரி கொடுக்கல. என்ன ரீசன்னா, நல்லா பார்த்துங்க, இந்த இடத்துல எல்லாமே கிடைக்கும், பெஸ்ட்டாக கிடைக்கும். ஆனால் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு விஷயத்தை விட்டுட்டோம் அப்படின்னா லோவர் டைம் ஃப்ரேமில் என்ன தான் கிடைச்சாலும் ஒர்க் ஆகாது. இந்த இடத்துல என்ன விட்டுட்டோம், இன்டியூஸ்மெண்ட் இல்லை, இந்த ஸ்ட்ரக்சருக்கு இன்டியூஸ்மெண்ட்டே இல்லை சுத்தமாக. ஓகேங்களா?
ஸோ இது பிஒய்ஸ் வந்து மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, பிஓஎஸ் வந்து மார்க் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுமே இல்லை. ஓகேங்களா, அப்போது இந்த சப்ளை ஃபெயில் ஆகலாம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான், இப்போ சப்ளை ஃபெயில் ஆகலை. ஓகேங்களா, சப்ளை ஃபெயில் ஆகலை. 4 ஹவர் 15 மினிட்ஸ் போகிறோம். ரீஃபைன்மெண்ட் ஃபெயில் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ரீஃபைன்மெண்ட் ஃபெயில் ஆயிருச்சு. ஓகேங்களா, ரீஃபைன்மெண்ட் ஃபெயில் ஆயிருச்சு. அப்படி இதை தூக்கிடுறோம். தூக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இதை ஒரு ஸ்ட்ரக்சராக மார்க் பண்ணுறோம், இதை ஒரு ஸ்ட்ரக்சராக மார்க் பண்ணுறோம். இப்போ நான் எதுக்கு இங்கே மார்க் பண்ணிட்டு இருக்கேன்னா, சப்ளை ஃபெயில் ஆகாதனால நான் 15 மினிட்ஸ்க்கு மார்க் பண்ணுறேன். ஏன் வந்து சப்ளைவை போயிட்டு இப்படி ஒரு விக் இவ்வளோ பெருசு விட்டுருக்கானா, இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் இல்லாதனால மார்க்கெட் இதை என்ன பண்ணிட்டான், ஒரு பை சைட் லிக்விடிட்டியாக எடுத்துட்டான். எடுத்துட்டு மார்க்கெட் உடனே திரும்புகிறான். எதுக்கு திரும்புகிறான் அப்படின்னா, இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு இந்த டிமாண்டுக்கு வரணும். இந்த டிமாண்டுக்கு ஏன் வரணும்னா, டெய்லியோட டிமாண்ட் இங்கே இருக்குது. இந்த டிமாண்டுக்கு 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட் அண்ட் 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன். அந்த கன்ஃபர்மேஷனை இன்னும் மார்க்கெட் எடுக்கல. மார்க்கெட் இந்த மாதிரி பிளான் பண்ணி கீழே வருவான். ஓகேங்களா, அப்போ கீழே வர்றதுக்கு வேலிடான ரீசன் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. லிக்விடிட்டி இருக்குது. ஓகேங்களா, லிக்விடிட்டி இருக்குது. லிக்விடிட்டி ஹேண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் டிமாண்ட்லேருந்து மறுபடியும் அகைன் கண்ட்ரோல் எடுக்கலாம். அப்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவான். இந்த டிமாண்டில் நம்ம எந்த ஒரு என்ட்ரியும் கொடுக்கல. ஏன் என்ட்ரி கொடுக்கல இந்த டிமாண்டில்? இந்த டிமாண்ட்லேருந்து பை பண்ணலாம்ல, 50% தான் போகணும்னு உங்களுக்கு தெரியுது. 50% வரைக்கும் பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு போகும்னு தெரியும். அதுக்குன்னு நம்ம எஸ்எம்சியோட ரூலை பிரேக் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி சப்ளையில் மிட்டிகேஷன் ட்ரை பண்ணக்கூடாது. அது நம்மளே வந்து நம்மளை ஏமாற்றிக்கிற மாதிரி தான். சரி, ஓகே. இப்போது ரீஃபைன்மெண்ட் ஃபெயிலியர் 15 மினிட்ஸில் நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும், ரைட்டா? அப்போது 15 மினிட்ஸில் நம்ம வரும். ஸோ 15 மினிட்ஸில் எந்த இடத்துல சப்ளை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது. அப்புறம் மார்க்கெட் மேனிப்புலேட் பண்ணி இந்த இடத்துல பை வந்து எடுத்திருக்கான், பை கண்ட்ரோல் எடுத்திருக்கான். இந்த இடத்துல ஏதாவது ஒரு சப்ளை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது. இது பெட்டர் சப்ளை இல்லை. ஓகேங்களா, சப்ளை தான். ஸோ ஒரு அவ்வளோ ஒரு பெட்டரான ஒரு சப்ளை இல்லை. ஸோ நம்ம இந்த சப்ளை எடுக்கிறத அவாய்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த சப்ளையில் நம்ம செல் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளைலையும் நம்ம செல் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கேயும் நமக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லை. ஓகேங்களா, சரி. இந்த மூமெண்ட்டை யார் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஏஷியன் என்ன பண்ணியிருக்கான், மேலே கொண்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, ஒரு புல் பேக் வந்து லண்டன் மேலே தூக்கியிருக்கான். அப்புறம் மார்க்கெட் ஒரு கன்சல்டேட்டில் போயிடுச்சு. மறுபடியும் நியூயார்க் மேலே தான் தூக்கியிருக்கான். இப்போது இந்த இடத்துல லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணது யார், நியூயார்க். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல இருக்கிறது யார், நியூயார்க். இதுலேயே தெரிஞ்சிருச்சு சம்திங் ஏதோ பிளான் பண்ணுறான் நியூயார்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இதில் வந்து நமக்கு ஒரு நல்ல இண்டிகேஷன் கிடச்சிருச்சு. அப்போது மார்க்கெட் கீழே திருப்பிட்டு போகிறதுக்கு, அதாவது கீழே மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி கீழே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. சரி, ஓகே. இப்போது நமக்கு இந்த சப்ளையில் ஒரு டவுட் இருக்குது. ஒன்ஸ் நம்ம ஓகே இந்த இடத்த போட்டு வச்சுக்கலாம். பட் இது மோஸ்ட்லி ஃபெயில் ஆக தான் சான்ஸ் இருக்குது. இந்த சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது. நமக்கு மேபி ஒரு இன்டியூஸ்மெண்ட் கிடச்சிருச்சுன்னா இந்த சப்ளை வந்து எடுக்கலாம். இப்போதைக்கு இது சோர்ஸ் தான், பட் இது சோர்ஸ் தான் இப்போதைக்கு. ஓகேங்களா, பட் இந்த சப்ளை ஸ்டில் இன்னும் வேலிட் இல்லை. சப்ளை வேலிட் தான். சப்ளைக்கு போகிற அந்த மார்க்கெட் வந்து ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அப்போது மார்க்கெட் வந்து நமக்கு ஏதாவது ஒரு மூவ் கொடுக்குறான் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த சப்ளைலேருந்து நம்ம தாராளமாக செல் பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்த மூவ் வந்து கொடுக்கும்போது நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த என்ட்ரியை டாக்குமெண்ட் வந்து பண்ண போகிறேன். ஓகேங்களா, டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு யூடியூப்பில் வந்து போடுறேன். நான் எப்படி என்ட்ரி வந்து எடுக்கிறேன், அந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், மேனிப்புலேஷன் பண்ணுறதுலாம் அது நான் கரண்ட் மார்க்கெட் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதுலேயே வந்து நம்ம கொஞ்சம் நாலேஜான விஷயம் வந்து பேசுகிறோம். அப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நிறைய நாலேஜபிளான விஷயங்கள் வந்து நம்ம பேசலாம். ஓகேங்களா, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, நான் ட்ரை பண்ணுறேன், முடிஞ்சால் பண்ணுறேன். ஓகேங்களா, சரி, ஓகே. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட் அண்டு மூமெண்ட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, இந்த வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு 100 லைக்ஸ் வந்தால் நான் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா, சரி, ஓகே. ஓகே, அடுத்தது நம்ம யூரோஎஸ்டியும் ஜஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ யூரோஎஸ்டி இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்ளையில் செல் கொடுத்துருக்கேன்.
பட் மார்க்கெட் எகெயின் மேலே போயிட்டு வரலாம், இப்படி மேலே போயிட்டு வரலாம். ஸோ அதனால் இந்த சப்ளைக்குள்ளே இன்னும் டீப்பாக வந்து போகணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி, ஓகே ஓகே இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து கண்டினியூஸாக இது வந்து பண்ணுறீங்க, கமெண்ட் வந்து பண்ணுறீங்க, கண்டினியூஸாக கமெண்ட் வந்து பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் இன்னும் சப்போர்ட் வந்து வேணும், ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரு 6 டேஸ் வந்து எந்த ஒரு சப்ஸ்கிரைபர் கூட வரல, ஓகேங்களா? 6 டேஸாக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 6 டேஸாக 6 to 7 டேஸ் 8 டேஸ் இருக்கும், ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வரல. ஸோ வீடியோவும் அவ்வளோ வியூஸ் போக மாட்டேங்குது. ஸோ அதான் நீங்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா லைக் கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் வந்து போட்டுருங்க, ஓகேங்களா? லைக் கிளிக் பண்ணிவிட்டு கமெண்ட் வந்து போடுங்க. இது பண்ணாலே போதும், ஓகேங்களா? வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணாமல் போயிடாதீங்க, ஜஸ்ட் லைக் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம நாளைக்கு ஒரு நாலேஜோட ஒரு வீடியோ வந்து பார்ப்போம், ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. டுமாரோ பார்க்கலாம். தேங்க்யூ.